வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் நாராயணசாமி. பிரதமர் திரு நரேந்திர மோடி தனது தொகுதியான வாரணாசியில் கிசான் சம்மான் நிதியின் 20வது தவணையை நாடெங்கிலும் உள்ள 9,70,00,000த்திற்கும் மேற்பட்ட விவசாயிகளின் வங்கிக் கணக்குகளுக்கு 20,500 கோடி ரூபாயை நேரடியாக செலுத்தும் நிகழ்ச்சியில் இன்று பங்கேற்றார். புதுச்சேரி மற்றும் காரைக்காலிலும் பிரதமரின் நிகழ்ச்சி ஒளிபரப்பப்பட்டது. இந்திய சுதந்திர போராட்ட வீரரும் மகாத்மா காந்தியின் தீவிர ஆதரவாளருமான பிங்களி வெங்கையாவின் பிறந்த நாளான இன்று பிரதமர் திரு நரேந்திர மோடி அவருக்கு அஞ்சலி செலுத்தியுள்ளார். வெங்கையா வடிவமைத்த மூவர்ண கொடியை இல்லந்தோறும் பறக்க விடுவதன் மூலம் ஹர் கர் திரங்கா இயக்கத்தை வலுப்படுத்துமாறு நாட்டு மக்களை பிரதமர் திரு நரேந்திர மோடி கேட்டுக்கொண்டார். உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சையில் இந்தியா 3வது இடத்தில் உள்ளது என்று மத்திய சுகாதாரம் மற்றும் குடும்ப நலத்துறை அமைச்சர் திரு ஜே.பி. நட்டா கூறினார். புதுடில்லியில் இன்று நடைபெற்ற 15வது தேசிய உறுப்பு தான தின விழா நிகழ்ச்சியில் பேசிய அவர், உறுப்பு தானம் என்பது துக்கத்தை நம்பிக்கையாகவும் இழப்பை வாழ்க்கையாகவும் மாற்றுகிறது என்றார். கடந்த 10 ஆண்டுகளுக்கு மேலாக திருநங்கைகளை நல்வழிப்படுத்தும் பணியில் ஈடுபட்டு வரும் புதுச்சேரி மாநில திருநங்கைகள் தலைவி கிரிஜா நாயக்கிற்கு வரும் ஆகஸ்ட் 15ஆம் தேதி புதுடில்லியில் நடைபெறும் சுதந்திர தின விழாவில் கலந்து கொள்ள குடியரசுத் தலைவர் அழைப்பு விடுத்துள்ளார். ஆடிப்பெருக்கு விழா நாளை கொண்டாடப்படுவதையொட்டி காவிரி பாயும் மாவட்டங்களில் முன்னேற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. திருச்சி, தஞ்சாவூர் உள்ளிட்ட டெல்டா மாவட்டங்களில் காவிரி ஆற்றில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுவதால் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. வணக்கம்.